அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. நிச்சயமற்ற சூழ்நிலை நிலவும் உலகில் உங்கள் இதயம் எதை அஸ்திவாரமாக வைக்க முடியும்? எரேமியா 31:3. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நம் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்து மீட்ட அன்பை விவரிக்க வார்த்தை இல்லை. கர்த்தரின் இந்த அநாதி சிநேகம் பெரியது. இன்று இந்த அன்பை பிரதிபலித்திடுங்கள். அது ஒரு கனிவான வார்த்தையாகவோ, சிறு உதவியாகவோ அல்லது பிறரை மன்னிப்பதாகவோ இருக்கலாம். இந்த சத்தியத்தை மறவாதீர்கள். பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தா உங்களை தேர்ந்தெடுத்து மீட்டு உங்களை தமக்கு சொந்தம் என அழைக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம் நித்திய அன்பினால் எங்களை மீட்டதற்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். எம்மை சுற்றியுள்ள உலகம் அசைக்கப்பட்டாலும் உம் அன்பு எம்மை பாதுகாக்கும். கிருபை, இரக்கம் மற்றும் தயவை எமக்கு வழங்கி உம்மை போலவே பிறரை நேசிக்க கற்றுத்தாரும். உமது நம்பிக்கை மற்றும் இரட்சிப்பின் செய்தியை பகிர்ந்து கொண்டு உமது சாட்சியாக வாழ எம்மை பலப்படுத்தும். ஆமேன். கர்த்தரால் என்றென்றும் நேசிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் நீங்கள் அவர் அன்பை உலகிற்கு பிரகாசியுங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை தேவனின் நித்திய அன்பு ஒருபோதும் தோல்வியடையாது என்ற இந்த சத்தியத்தை சுமந்து செல்லுங்கள்.